Milky Mist ice cream. Malli, 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 malli. வாங்க. இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க, ஒரு கால் பண்ணவே இல்லை. இந்த வீட்டோட எங்களுக்கு இருந்த பந்தமெல்லாம் அருந்து போச்சு மாப்ள. இங்க எதுக்கு வரணும்னு இருந்துட்டேன். அது எப்படி அருந்து போகும்? என்ன இருந்தாலும் இது உங்க பேத்தி வாழ்ற வீடு தானே. நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது என் மக வாழ்ந்த வீடுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் விஜய் என் மாப்பிள்ளன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த பந்தமெல்லாம் இனிமே நிலைக்காது போல இருக்க. நீங்க ஏதோ வருத்தத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன விஷயமா வந்தீங்கன்னு சொல்லுங்க. உங்க மேல வருத்தப்படுறதுக்கு நான் யாரு மாப்ள? சரி, அதை விடுங்க. ஆமா, என் பேத்தி வெண்பா எங்க? அவளை பாத்துட்டு போக தான் நான் இங்க வந்தேன். வெண்பா அவ ஃப்ரெண்டு வீட்டுல விளையாடிக்கிட்டு இருக்கா. அப்படியா? அப்ப கூப்பிடுங்க, நான் அவளை பாத்துட்டு போறேன். ஃப்ரெண்டோட வீடுனா இங்க இல்ல, அது ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கு. இப்பதான் விட்டுட்டு வரோம். அப்படியா? அப்ப கால் போட்டு கொடுங்க, நான் அவகிட்ட பேசணும். அது அவங்களோட நம்பர் ஏதோ நாங்க வாங்கிக்கல. மல்லி உன்கிட்ட இருக்கா? இல்லங்க, என்கிட்ட இல்ல. என்ன புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா? குழந்தைய ஒரு இடத்துல விட்டுட்டு வந்திருக்கீங்க. அவங்க நம்பர் கூட வாங்கலன்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் அவளை கூட்டிட்டு வந்துருவேன். அதான் வாங்கல. ஏன் மாப்ள, என்ன பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? இல்ல படிக்காத தற்குறி தானே இவன். இவனுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்னு நினைச்சீங்களா? குழந்தை காணாம போனதா நியூஸ் சேனல்ல போட்டு கிழிகளையும் கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடான்னா குழந்தை ஃப்ரெண்டு வீட்டுல விளையாடிட்டு இருக்குன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. சாரி, உங்களை பதட்டப்படுத்த வேண்டாம்னு தான் சொல்லல. என்ன பதட்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லலையா? இல்ல உங்க பொண்டாட்டியை காப்பாத்தணும்னு சொல்லலையா? அங்கிள், இதுல பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு என்ன விஷயம் இருக்கு அங்கிள்? தற்செயலா குழந்தை காணாம போயிட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து தேடிட்டு தான் இருக்காங்க. குழந்தை எப்படியும் கிடைச்சிருவா. தற்செயலா தொலைஞ்சு போயிட்டாளா? இன்னும் நீங்க என்ன பைத்தியக்காரனவே நினைச்சிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? மாப்பிள்ள குழந்தைய விளையாட கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அதையும் மீறி இவ கூட்டிட்டு போயிருக்கா. போற வழியில இவ தொலைச்சிட்டு வந்திருக்கா. இதுதான் நடந்திருக்குது. இது உண்மையா பொய்யா? ஆமா. ஏன் நீங்க தான் பதில் சொல்லுவீங்களா? குழந்தைய தொலைச்ச இவ பதில் சொல்ல மாட்டாளா? ஆமாப்பா, அப்படிதான் நடந்துச்சு. அப்புறம் என்ன ஒவ்வொரு விஷயத்தையும் பூசி மொழிகிட்டு இருக்கீங்க? அதான் சொன்னனே, குழந்தை காணாம போயிடுச்சு. அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு இடையில உங்களை பதட்டப்படுத்த வேணாம்னு தான் சொல்லல. குழந்தை காணாம போகல. இந்த மல்லி வேணும்னே என் பேத்திய தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான்னு சொல்லுங்க. சார், ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? குழந்தைய வேணும்னே யாராவது தொலைப்பாங்களா? மல்லி வெண்பாவா அவ குழந்தை மாதிரி பாத்துக்கிறா. அவ எப்படி சார் வேணும்னே தொலைப்பா? அவ காணாம போனது இந்த வீட்டுல எத்தனை தடவை நடந்திருக்கு? ஒவ்வொரு தடவையும் மல்லி கூட்டிட்டு போகும்போது தானே இப்படி நடந்திருக்குது. ஒவ்வொரு தடவையும் தற்செயலா நடக்குமா? இவ வேணும்னே குழந்தைய காணாம அடிச்சுட்டு வந்து நிக்கிறாங்க. அப்பா, வெண்பா காணாம போனதுல இருந்து நானே எல்லா நிம்மதியும் இழந்து நிக்கிறேன். என் உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கே தவிர என் மனசும் உயிரும் என்கிட்ட இல்ல. என் குழந்தை காணாம போனதோட அது ரெண்டுமே தொலைஞ்சு போச்சு. ஏய், இந்த வேஷமெல்லாம் என் மாப்பிள்ளையோட வச்சுக்க, என்கிட்ட வேண்டாம். நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்தே நீ நல்ல நோக்கத்தோட வந்திருக்கன்னு நான் நினைக்கவே இல்ல. சார், என்ன சார் நீங்க? ஏதோ ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துருச்சு, அதுக்காக கம்ப்ளீட்டா மல்லி குழந்தைய சரியா பாத்துக்கலன்னு சொன்னா எப்படி சார்? ஆக்சிடென்டா நடந்துச்சா? எல்லாம் இவ திட்டப்படிதான் நடந்திருக்கு. சின்ன சின்னதா தொலைச்சு பார்த்தா மாப்பிள்ள குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்து சேர்த்தாரு. அதான் இந்த தடவை பெருசா பிளான் பண்ணி மொத்தமா ஆளை வச்சு புள்ளைய கடத்தி தூக்கிட்டு போக வச்சுட்டா. நான் எதுக்குப்பா ஆள் வச்சு கடத்த போறேன்? ஏன் பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? அவன் ஏன் குழந்தைதான். கை மீறி அது நடந்துருச்சு. ப்ளீஸ் என்ன நம்புங்க. மாப்பிள்ள தான் உன்னை போக கூடாதுன்னு சொல்லிருக்காருல, அப்படியே போகாம இருந்திருக்க வேண்டியது தானே? நீ எதுக்கு கூட்டிட்டு போன? இங்க பார், மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னு நினைச்ச, நுழைஞ்சிட்ட. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் துரத்தணும்னு முடிவு பண்ண, அதையும் பண்ணி முடிச்சிட்ட.
அடுத்து உனக்கு பிறக்க போற குழந்தைய இந்த வீட்ல தனியா வச்சு வளர்க்கணும்னு முடிவு பண்ணிருக்க. அதுக்கு என் பேத்தி வெண்பா இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு அவளை களவு கொடுத்துட்டு வந்திருக்க. அதான நடந்திருக்கு. Da da da, taste the Milky Mist ice cream. Da da da, da da da. Milky Mist ice creams. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.